வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் சிஎஸ்யூ சீசன் 1 எபிசோட் 14. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல முதல் அந்த நியூஸ் படிச்சுட்டு இருந்தா ரெண்டு பேர்த்த தான் ஹீரோ வந்து பார்த்தா, குட் மார்னிங் ஜூனியர் பிரதர்ஸ். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்க கையில இருக்க அந்த நியூஸ் பேப்பரை என்கிட்ட வந்து கொடுக்க முடியுமா? இந்தாங்க சீனியர் பிரதர் ஜூ, இந்தாங்க நீங்க இதை வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ வாங்க அத வாங்கிட்டு கீழ நடந்து போறான். பின்னாடி இருக்கிறவங்க பாக்குறாங்க. ஏய் இங்க பாருங்க ஜிசிஓ, அவனும் அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கான் சரியா? அவன்கிட்ட எல்லாம் நம்ம வந்து பிரச்சனை வச்சுக்கவே கூடாது. நானும் வந்து கேள்விப்பட்டேன். அவன் கொஞ்ச நாளாவே ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து மாறிட்டானாமே. அவன்கிட்ட எல்லாம் வந்து நம்ம பிரச்சனையே வச்சுக்கிற வேணாம் சரியா? அப்படின்னு சொல்லி ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த கையில இந்த நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு தான் படிக்கிறான். டைங்கிங் கான்டினென்ட் நியூஸ். லோஸ் அண்ட் டீமன்ஸும் இறந்து போயிட்டான். டீமன்ஸும் இறந்து போனதுக்கு அப்புறம் யோவாங் ஹோலி கிரவுண்டை சேர்ந்த ஃபென் யோவாங் அப்படிங்கிறவன் அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டான். ஃபோர்த் லேயர்ல இந்த லாஸ் ஏஞ்சலிஸ்ல ஜாங் சாலிங் அப்படிங்கிற உள்ள பேர்காரன் தான் இருந்தான். தி ஃபார்மர் ஹோலி டாக்டர் ஆஃப் த ரெட் டெஸ்ட் ஸ்வாட் செக்டர் சேர்ந்த லியோ கோங்கி அப்படிங்கிறவங்க அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. தி லேட்டஸ்ட் பேட்டில் ரிப்போர்ட். கியாங் வாங்கோ பேரறையில் சொல்லப்படுறது போல கடந்த 6 மாதங்கள்ல டீமன்கள் மக்களுடைய அதிக இடத்த வந்து பிடிச்சிட்டதா வந்து சொல்லப்படுது. என்னது இது உண்மைக்குன்னே வந்துட்டு ஃபோர்த் லேயர்ல லியோ கோங்கி வந்து இப்ப இருக்காளா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா பாக்குறான். வாண்டட்னு சொல்லி அங்க இன்னொரு நியூஸ் போட்டிருக்கு. ஹோலி டாக்டர் லியோ கோங்கிய வந்து யாராவது காட்டி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு அமௌண்ட் 1 மில்லியன் டிவன் யுவன் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆமா அந்த பொண்ணு வந்து எதுக்கு வந்து இப்ப எல்லா பேரையும் கொண்டுட்டு இருக்கா, மக்களோட இடத்தெல்லாம் பிடிக்கிறா அப்படின்னா, ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஹீரோ வந்து ஒரு ஆள் வந்து அட்டாக் பண்ணி கொண்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர்லாம் மொத்தமா சேர்ந்து தான் வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி கொண்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோவை யாரெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் அந்த பொண்ணு வந்து தேடி போய் வந்து கொன்னுட்டு இருக்கான். ஹீரோ அத பார்த்துட்டு, சில்லி கேர்ள் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து ஒரு கிளாஸ் வைக்க போறான். இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இப்ப வந்து காட்டுறாங்க. என்னோட நேம் வந்து லியோ கவங்கி. உன்னை பார்த்ததுல எனக்கு வந்து சந்தோஷம். என்னுடைய அப்பா, அம்மா எல்லா பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. என்னோட நேம் வந்து சிஎஸ். என்னுடைய ஃபேமிலி அந்த ஸ்டாருக்கு அந்த சைடு வந்து இருக்காங்க. என்னால அவங்கள வந்து பார்க்க முடியாது. நீ என்னுடைய அப்பா, அம்மா இறந்து போனாங்கல்ல, அவங்கள நீ அடக்கம் பண்ண வந்து உதவி செஞ்ச. ஏன் நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடாது? கண்டிப்பா நம்ம ஒரு ஃபேமிலியா வந்து இருக்கலாம். இப்பைலருந்து நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி சரியா? அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கை குடுத்துக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு டெலிபதி மூலியமா வந்து ஜூனியர் சிஸ்டர் தாவோக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறான். ஜூனியர் சிஸ்டர் தாவோ, எனக்கு வந்து ஒரு நபர வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி ஹீரோனுடைய டெலிபதி மூலியமா ஜூனியர் சிஸ்டர் தாவோக்கு ஒரு மெசேஜ வந்து அனுப்பிடுறான். சீனியர் பிரதர், ஜூனியர் சிஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? ஆமா சீனியர் பிரதர், நீங்க என்ன இந்த நிலவ பார்த்துட்டு இப்படி ஏதோ யோசனையா இருக்கீங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் நான் வந்து சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, இவரு இப்ப இப்படி வந்து பேசுறாரு அப்படின்னா, சீனியர் பிரதர் வின்சி மவுண்டன்ல இருக்க அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இருந்திருப்பாரு போலயே. ஓ! அப்படித்தானா? ஒருவேளை அந்த டைம பத்தி தான் அவர் வந்து கேட்கிறாரோ? குயின்சி கண்ட்ரிய சேர்ந்த டீமன்ஸ் எல்லாமே நம்மள வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்ப மாஸ்டர் தான் உங்கள வந்து காப்பாத்துனாங்க. உண்மைக்குமே நீங்க ரொம்ப வந்து லக்கியான ஒரு பெர்சன் தான். ஏன்னா, அப்போ உங்களுக்கு 3 வயசு தான் ஆச்சு. டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்றப்போ உங்கள வந்து தடுத்து மாஸ்டர் வந்து காப்பாத்துனாங்க. நீங்க அதுல வந்து சர்வே பண்ணி உயிரோட இருந்துட்டீங்க. மாஸ்டர் உங்களுக்கு நெறைய லக் இருந்தனால, நெறைய பிளெஸ்ஸிங் இருந்தனால தான் அன்னைக்கு நீங்க வந்து உயிர் பிழைக்கவே உங்களால முடிஞ்சுச்சு. சீனியர் பிரதர் குயின்சி கண்ட்ரி தான் உங்களுடைய ஹோம் டவுனு. ஆனா இந்த ஹோலி கிரவுண்ட் இருக்கே, அதுதான் உங்களுடைய வீடு. ஏன் மாஸ்டரும் நானும் உங்க ஃபேமிலி தான். மாஸ்டர் உங்களுக்கு வந்து எப்ப தனிமையில ஃபீல் பண்ற மாரி தெரியுதோ, நீங்க அப்ப என்ன வந்து கூப்பிடுங்க. நான் உங்ககிட்ட வந்துட்டு ஓடோடி வந்துருவேன். சரியா மாஸ்டர்? சரி ஓகே. நீ வந்து என்னுடைய இறகு சரியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பொண்ணுட்ட வந்து சொல்றான். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிஎஸ் இருக்கானே, அவன் சரியான குப்பை. அவனுக்கு லக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டேன். அப்பதானே என்னால கிங் மெங்கிடிய வந்து சந்திக்க முடியும். இந்த ஹோலி கிரவுண்டுக்குள்ளே என்னால வந்து உள்ள வந்து நுழைய முடியும். அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வில்லத்தனமா வந்து சிரிச்சுட்டே வரும். அப்பயே 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு பிளான் வந்து போட்டிருக்கான். இப்படிலாம் நடக்க போகுது. கண்டிப்பா நம்மள வந்து அட்டாக் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி. சீனியர் பிரதர் என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளாவே ரொம்ப வந்து டிஃபரெண்டா நடந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் என்ன வந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோட கண்ணத்துல அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ணிடுறான். சீனியர் பிரதர் நீங்க கேட்ட ரிப்போர்ட் இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஓடிடுறான். ஆமா சீனியர் பிரதர் இன்னைக்கு நீங்க வந்து சீக்கிரமாவே வந்து தூங்கிருங்க சரியா? நான் என்னோட கல்டிவேஷன வந்து பண்ண போறேன். நான் நான் நானி ஆமா இவ எதுக்கு சடனா வந்து எனக்கு வந்து கிஸ் பண்ணா? நான் மொத காம் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த லெட்டர வந்து படிச்சு பார்க்குறான். ஜாங்கிங் சிட்டில தான் லியோ கங்கி 3 நாளைக்கு வந்தாங்க. என்னது ஜாங்கிங் சிட்டியா? அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அத வந்து படிக்கிறான். நமக்கு அங்க வந்து சீன கட் பண்ணிட்டு ஜாங்சங் சிட்டிய தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஈஸ்டர்ன் கான்டினென்ட் ஜாங்காங் சிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காட்டுறாங்க. அங்க உள்ள பெரிய ஒண்ணு
இவன வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். "ஏய் லியோ கூங்கி, லியோ அந்த மனித இனத்தவே வந்து அழிக்க போறியோ? அந்த டீமான்ஸ் மாதிரி. எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" என்ன பெரியவன் வந்து கத்திட்டு இருக்கான். "ஏன் நீ மட்டும் இப்படி பண்றதுக்கு ஜின் ஃபேமிலி உன்ன வந்து சும்மா விட மாட்டாங்க. உன்னுடைய பாடி அவங்க பீஸ் பீஸா வெட்டிருவாங்க." அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு அட்டாக் அவன் மேல நல்லா வந்து விழுந்தது. இந்த கிழவன நீங்க இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஹீரோ வந்துட்டு 3 வருஷமா நான் வந்து தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அட்டாக்கிங்லயே அந்த பெரியவன்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணல. அந்த இடத்துல மட்டும் தான் இருந்தான்னு நெனைக்கிறேன். தேவையில்லாம அடி வாங்கி கிடக்குறான். இந்த பொண்ணுட்ட வாய குடுத்து. ஆமா, நீ இப்ப வந்து அடுத்து என்ன பண்ண போற? நான் வந்து எல்லாரையும் வந்து நான் வந்து கொல்லப் போறேன். நான் வந்து யாரையுமே வந்து சும்மா விடமாட்டேன். ஏன்? இந்த வேர்ல்டே அவனுக்கு எதிரி. அதனால இந்த உலகமே எனக்கும் எதிரிதான். அவன் மட்டும் ஒரு புத்தரா இருந்திருந்தான் அப்படின்னா, அவனுக்காக நான் எல்லா திட்டங்களையுமே நான் வந்து நடத்தியிருப்பேன். ஆனா அவன் ஒரு டீமனா இருந்தான். அதனால நானும் ஒரு டீமனாயி இங்க இருக்க எல்லா பேரையும் நான் வந்து கருணையே இல்லாம கொல்லப் போறேன். ஹீரோ வந்து அவனுடைய கல்டிவேஷன்ல வந்து கல்டிவேட்ட வந்து ஸ்டார்ட் பண்றான். எனக்கு வந்துட்டு அந்த டிவைன் டவர கிளீன் பண்ணும்போது கிடைச்ச அந்த மெட்டீரியல்ஸ், அதுவும் தற்காப்பு கலைகள் எதையுமே நான் வந்து டெவலப் பண்ணவே இல்ல. இங்க யாருமே இல்ல. இதுதான் எனக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றான். 9 கேரக்டர் ட்ரூத். ஃபேன்சி சீக்ரெட். 9 கேரக்டர் ட்ரூத் அப்படின்னு சொல்லி மேல நமக்கு வந்து காட்டுறாங்க. 9 கேரக்டர் ட்ரூத் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது சொர்க்கத்துக்கும், பூமிக்கும் உள்ள ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்ட யாருனாலும் ஒருத்தவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்கள யாராலயுமே தோற்கடிக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா மாறிருவாங்க. அப்படிங்கிறத தான் இந்த 9 கேரக்டர் ட்ரூத் அப்படிங்கிறதுல வந்து சொல்றாங்க. சிங்கி சீக்ரெட்ஸ். சிங்கி சீக்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ஒரு ஃபாஸ்டா டெக்னிக் அப்படின்னு சொல்லணும் பார்த்தோம்னா, அது சிங்கி சீக்ரெட் தான். இத கல்டிவேஷன் வந்து பண்றவங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது, அது ஒரு பொருளா மாறி கட்டுப்பாடு இல்லாம வந்து அது உடைஞ்சு போகும். இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இத பண்ற கல்டிவேட்டருக்கு நெறைய திறமையும், புரிதலும் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது சிஸ்டம் வந்து சொல்லுது. ஹீரோ வந்து கலப்பைய எந்திரிச்சிடுறான். என்னடா இது? இந்த சின்சி சீக்ரெட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் 3 நாளா வந்து பார்த்துட்டேன். 3 நாள் ஆகியுமே என்னால ஒண்ண கூட புரிஞ்சுக்கிற முடியலையே! அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து டயர்ட் ஆயி அவனே மூக்க விட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். ஆமா, நீங்க யார் நீங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்கிறான். என்னோட நேம் வந்து கியூ லியோஃபி. நான் வந்து டாயோ பீக்க சேர்ந்த ஒரு எல்டர் தான் நானு. ஆமா, உங்களோட நேம் தான் ஜேசுவா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கிறா. இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. இந்த பொண்ணு வந்திருக்கிறத பார்த்தா ஹீரோவ ஏதோ அட்டாக் பண்ண வந்திருக்க மாரி தெரியுது. ஹீரோ யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்டிவேஷன அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்தான். இந்த பொண்ணு என்னடான்னா, ஹீரோ கல்டிவேஷன ரொம்ப நேரம் கழிச்சு முடிச்சு எந்திரிச்சு நின்னோனே, ஹீரோ பின்னாடி வந்து நின்னுட்டு, "நீங்க தான் ஜியோசியாவான்னு?" வந்து கேட்குது. அடுத்த எபிசோட்ல ஹீரோ கூட இந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ணுதா, இல்ல ஃபைட் பண்ணுதா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ். டாடா, பாய் பாய்.